நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஊட்டியில் சாந்தூருங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 2000 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 15 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில், அதாவது பாத்வேல தான் நம்ம இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் 10 டன் வரைக்கும் வெயிட் வச்சா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் நம்ம இந்த டேங்கை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஊட்டி, ஏற்காடு மாதிரி ஹில் ஸ்டேஷன்லையெல்லாம் நீங்கள் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாக்டீரியா கடைகளில் பவுடர் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். 1 kg நீங்கள் வாங்கினீங்கன்னாவே 1500 2000 சொல்லுவாங்க. அதை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 வருஷத்துக்கு இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ பாக்டீரியா போடவோ எதுவுமே தேவையில்லைங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக்கை கோட்டிங் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போவுமே சீராக இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதுவே நீங்கள் காங்க்ரீட்லேயோ பிவிசிலேயோ இருக்க பயோ டேங்கை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா காங்க்ரீட்டாக இருக்கட்டும் பிவிசியாக இருக்கட்டும் சில்லுன்னு ஆயிருங்க. அதே மாதிரி வெயில் அடிச்சதுன்னா அது சூடாயிரும். இந்த மாதிரி மாறி மாறி வெப்பநிலை இருக்கிற இடத்துல பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அதனால் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊட்டி, ஏற்காடு மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இல்லைங்களா? இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற காங்க்ரீட் பயோ டேங்கோ பிவிசி பயோ டேங்கோ வாங்கி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை காங்க்ரீட்டில் நீங்கள் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னாலும் சரி, அதனோட வேர்கள் தொலைகிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க. பக்கத்துலேயே ஏதாவது போர் இருந்துச்சுன்னா அந்த போர் தண்ணியோட அந்த கழிவுகள் கலக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால வேர்கள் வந்து அதை டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். நம்ம பயணியர் பயோ டேங்க் சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கு ப்ரீ விசிட் பண்ணி எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க வரைக்குமே நம்ம சைட் இன்ஜினியர் கூடவே தாங்க இருப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.